ராமா, நான் இந்த பெட்ல உட்காரலாமா? அமர்வதற்கு என் அனுமதி எதற்கு பாலு? நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அமரலாம், தூங்கலாம், ஏறி குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ரொம்ப தேங்க்யூ. ஆஹா, குஷன்னா இதான் என் குஷனு. என்ன ஒரு சாப்பிட்டு அழுக்கு பண்ணாதடா. ஓடி அழுக்கு பண்டாரம். இது அழுக்கு பண்ணா துவைக்க நிறைய பேர் இருக்காங்க இல்லதாமா? ஆமாம், அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். இங்கே நீங்கள் உங்கள் விருப்பம் போல் இருக்கலாம். ஏய், ராமனே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னடி? உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். தயரா தயரா தயரா, தயரா தயரா தயரா, உல 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 உல. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். சேரா சேரா சேரா, ஜல்சா சேரா சேரா சேரா. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். சேரா சேரா சேரா, உல 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 உல. டேய் பாலு, ரொம்ப ஓவரா பண்ணாதடா. யாரும் யாருடைய சந்தோஷத்திற்கும் குறுக்கே நிற்க கூடாது. அவரவருடைய போக்கில் விட்டு விடுங்கள். இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன செய்வேன்? டண்டனக்கா 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 டண்டனக்கா. நிறுத்துங்கள். யாரங்க? கூனியாச்சே, ராமரியே காட்டுக்கு அனுப்புனவளாச்சே, என்ன பண்ண போறாளோ? ராமா, இவர்களெல்லாம் யார்? இங்கு எதற்காக வந்திருக்கிறார்கள்? எதற்காக அம்சாதுளி மஞ்சத்திலே ஆடுகிறார்கள்? பாட்டி, இவர்கள் நால்வரும் கலியுக குழந்தைகள். வணக்கம் பாட்டி. வணக்கம். என்னை பார்க்க காலத்தை ஊடுருவி திரேதாயுகம் வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இவர் மந்தாரை, எங்கள் பாட்டி. ராமா, யூ மீன் திஸ் கூனி? பாத்தாடி நான் இல்ல. பாலு, இப்படியெல்லாம் ஊனத்தை சுட்டி காட்டி பேசக்கூடாது. இல்லை ராமா, இவர்களை அழைத்து வந்து என்னை திட்ட வைத்ததே உன்னுடைய திட்டம்தானே. இப்பொழுதே கைகையிடம் சொல்லுகிறேன். இல்லை பாட்டி. பேசாதே. டேய் பாலு, இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? உண்மைதானே சொன்னேன். உண்மைதான். உலகம் அவரை அப்படித்தான் கூப்பிடுகிறது. இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் பாட்டியிடம் மிகுந்த அனுதாபம் உண்டு. ஏனாமா, உனக்கு அனுதாபப்பட வேற ஆளே கிடைக்கலையா? இன்னாமா தான் உங்க சித்தி கிட்ட உன்னை பத்தி கோல் முட்டி, உங்க சித்தி உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்ப போறாங்க. இல்லை பாலு. இல்லராமா, ராமாயணம் அப்படிதான் சொல்லுது. யாம் அனைத்தையும் அறிவோம். எனது அவதார நோக்கமும் தெரியும், ராமாயணமும் தெரியும். இருந்தாலும் என் அவதாரத்தை பற்றியோ என் இதிகாச நிகழ்வுகளை பற்றியோ இங்கே நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இது எனது வேண்டுகோள். சாரி ராமா, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நல்லது. சரி, வாருங்கள், போய் அன்னையரை சந்திப்போம். ராமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருகனா, வாருங்கள். வாருங்கள். அம்மா, இவர்கள் யாரு என்பதுதானே உங்கள் ஐயம்? ஆமாம் ராமா, இவர்கள் கலியுக குழந்தைகள்.
என்னை பார்க்க கால எந்திரத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படியா ராமா? ம். என்னால் நம்ப முடியவில்லையே. ஆச்சரியமாக இருக்கிறதே. உங்களை எல்லாம் பார்ப்பது எங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கிறது கைகை தாயே. என்ன, என் பெயர் கூட தெரியுமா? உங்களது பெயர் மட்டுமல்ல, இங்குள்ள அனைவரை பற்றியும் அனைத்து செய்திகளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அம்மா. இது எப்படி சாத்தியம்? ராமனின் தற்போதைய வாழ்க்கைதான் கலியுகத்தில் ராமாயணமாக ராம காவியமாக உருவெடுத்து நிற்கிறது. அதன் மூலமாக உங்கள் எல்லோரை பற்றியும் தெரிந்து கொண்டோம் தாயே. மிகவும் சந்தோஷம். எனது மகன் ராமனின் வாழ்க்கை அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறதா? ஆமாம் அம்மா, அது ஒரு வாழ்க்கை நெறியாகவே கலியுகத்தில் கருதப்படுகிறது. அப்படியா? கேட்கவே உடல் சிலிர்க்கிறதே. நீங்கள் நால்வரும் கலியுக விருந்தாளிகளுக்கு அரண்மனையை சுற்றி காட்டுங்கள். நான் போய் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சரியம்மா. வருகிறோம் தாயே. ம். வாருங்கள். அம்மா கைகை, நீ இங்கேயா இருக்கிறாய்? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுவது? நானே உங்களை சந்திக்க வேண்டும் என்றிருந்தேன். என்ன விஷயம்? கலியுகத்திலிருந்து குழந்தைகள் ரூபத்திலே 4 வானரங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அரண்மனையை அமர்க்களப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தானே சொல்ல வந்தாய்? மந்தாரை, என்ன பேர் சொல்லி அழைக்கிறாய்? விருந்தினர்களாக வந்தவர்களை இங்கிதம் இல்லாமல் வானரங்கள் என்று அழைக்கும் முன்னே உறவு சொல்லி அழைக்க வேண்டும். இல்லையே, நான் அவர்கள் கூடியாடி விளையாடுவதே என் கண்ணாலேயே பார்த்தேன். அதைத்தானே சொல்ல வந்தே. குழந்தைகள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். அதற்காக அவர்களை ஏசுவதா? என்ன இருந்தாலும் அவர்கள் நம் விருந்தாளிகள். அவர்களுக்கு அறுசுவை விருந்து படைக்க ஏற்பாடு செய். போ. ஆகட்டும் அம்மா. அந்த சித்தர் சொன்ன அடையாளம் எல்லாம் இந்த இடத்துக்கு தான் பொருந்தி வருது. இங்கேயே மாயாதேவியை நோக்கி தவம் இருக்க வேண்டியதான். மகோதன்ய மாயே மகேஸ்வரியே நமः. ஓம் மகோதன்ய மாய மாயேஸ்வரியே நமः. ஓம் மகோதன்ய மாய மாயேஸ்வரியே நமः. அரசன் அசீம் விதித்த கெடுவின்படி 4ஆம் நாள் பொழுது மறைந்து விட்டது. இளவரசர் மூசாவையும் காணோம், குழந்தைகளையும் காணோம். அடுத்து என்ன நடக்கும்? அசீம் வந்தால் என்ன செய்வான்? என்னத்த செய்ய போறான்? எல்லாத்தையும் போட்டு புதைக்க போறான். இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்குங்க. அமைச்சரே, ஏன் இப்படி கோழை போல் பேசுகிறீர்கள்? நம்பிக்கையோடு இருங்கள். மூசா வருவான், நம்மை எல்லாம் விடுவிப்பான். இல்லை அரசே, மூசா வருவதற்குள் அசீம் வந்து விட்டால் நாம் அனைவரும் பதவி, வயது, அந்தஸ்து என்று வித்தியாசம் பார்க்காமல் அவர் காலில் விழுந்து
மன்னித்து விடுவிக்கும்படி மன்றாடி கேட்டுக்கொள்வோமே. ஆமாம் அரசே, இப்போது அஞ்ஞானவாசத்தில் உங்களை பார்த்ததை நாங்கள் சொல்லாததைப் போலவே இந்த காலம் முழுவதும் நாங்கள் பூதலோகம் போய் யாரிடமும் சொல்ல மாட்டோம். ஜிலா, இந்த பூதகுல அவமான சின்னத்தை என் காலடையில் போடடா. எச்சில் உமிழ்ந்து எட்டி மிதிக்கிறேன். பகைவனுக்கு அருளும் நன்னெஞ்சும் எமக்கு உண்டே தவிர பகைவனிடம் மன்னிப்புக்கு மன்றாடும் மானங்கட்ட நெஞ்சமில்லை எமக்கு. வாழ்வோ சாவோ வளையாது நிற்போம், இனமானம் காப்போம். சபாஷ்! வீர உரை நிகழ்த்திய பூத மங்கையே, உன் மனத்துணிவை நான் மெச்சினேன். புல்லர்களின் புகழுரையை யாம் வாழ்ந்த பூதலோக புழு கூட ஏற்காது. பூத குலத்திற்கு என்ன இருக்கிறதோ இல்லையோ, வாய் மட்டும் வானளவிற்கு விரிந்து கிடக்கிறது. விதித்த கடு முடிந்து விட்டது. விதி உமது விலாசத்தை விசாரிக்க ஆரம்பித்து விட்டது. மூசா அஸ்திரங்களையும் கொண்டு வரவில்லை, அந்த குழந்தைகளையும் கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை. வார்த்தை மீறுவது அவனுக்கு வாடிக்கையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் சொன்னபடி உங்கள் எல்லோரையும் பூமியில் புதைக்கப் போகிறேன். மண்டோரா, அதற்கான ஏற்பாடுகளை செய். உத்தரவு. ஓம் மகோதன்ய மாய மாயேஸ்வரியே நமக. 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 லோகத்தை ஆளப்போகும் பாதுஷா குடும்பமே, மந்திரி பிரதானிகளே, ஒவ்வொருவராக புகையாய் போய் குடுவையில் அடைப்படுங்கள். முதலில் நீ. எஜமா, முதல் போனி முடிஞ்சது. அடுத்து அசின் பதுதா, உன்னை நான் இறுதியாக எச்சரிக்கிறேன். எஜமா, இது இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. ஆம், அடுத்து இதை அடைத்து விடுவோம். ஐயோ, என்னங்க மாமா? அப்பா, மாமண்ணா. ஏய் ஜடப்பாரி, என் புருஷனோட சக்தி தெரியாம அவரை உள்ள அடைச்சிட்டியாடா? அவர் இப்ப ஜாடியை புடந்துக்கிட்டு இப்ப வெளியே வர போறாரு. இனி மூசா மட்டும் தான் பாக்கி.
அவன் வந்தால் அவனையும் அடைத்து ஜாடியை புதைத்து என் சபதத்தை நிறைவேற்றி விடலாம். இல்ல குருவே, அவனுக்காக காத்திருக்க வேணாம். முதல்ல இவங்கள புதைங்க. மூசா வந்த பிறகு அவனை தனி ஜாடியில அடிச்சு தவிக்க விடலாம். அதுவும் நல்ல யோசனை தான். இப்பொழுதே இவர்களை எடுத்துச் சென்று பூமியில் புதைக்கிறேன். ஓம் மகோந்தன்ய மாய மாயேஸ்வரியே நமக. ஓம் மகோதன்ய மாய மாயேஸ்வரியே நமக. ஓம் மகோதன்ய மாய மாயேஸ்வரியே நமக. ஓம் மகோதன்ய மாய மாயேஸ்வரியே நமக. பூதகண அரசகுல பாலகனே மூசா, நான் தான் மாயை. நீ உன்னை வருத்திக் கொண்டு உன்னுடைய தபோ வலிமையால் அழைத்த மாயை என்னும் மாயேஸ்வரி நான் தான். என் அழைப்புக்கு இணங்கி வந்தமைக்கு நன்றி தாயே. எவரை ஆட்கொண்டாலும் தன்னிலை மறக்க செய்து தான் தோன்றித்தனமாக செயல்களை செய்ய தூண்டுவது என் குணம். அறியாதோரும் உலகில் இல்லை, என்னை அழைப்போரும் யாரும் இல்லை. அப்படி இருக்க என்னை தவமிருந்து அழைத்த உன் நோக்கம் என்ன? தாயே, மாயாதேவியே, அவதார புருஷனான அனந்த கிருஷ்ணனையே வராக அவதாரம் எடுத்த போது பீடித்து மதிமயங்க செய்தவளே, நான் உரைத்து நீ உணரும் அளவுக்கு என் கஷ்டங்கள் நான் மட்டுமே சார்ந்ததல்ல. பூலோகம் பூதலோகம் என இருலோகங்களையும் சார்ந்தவை. யாவரும் அறிந்த என் வாழ்வின் கஷ்ட நஷ்டங்களை நானே கூறுகிறேன்.